Question number 2A. In MTP number 3, CA Intermediate, Strategic Management. There are 4 specific criteria of sustainable competitive advantage that firms can use to determine those capabilities that are known as core competencies explained. சத்தியமாக கொஸ்டினே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, ஏன்னா அவன் அவ்வளோ கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறான். 4 ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா இருக்கான். ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், இதான் எங்களோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு யாராவது உங்ககிட்ட வந்து பெருமை பீத்துனாங்கன்னா, அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்கு சஸ்டெயின் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்க்குறதுக்கு 4 க்ரைட்டீரியா இருக்குது. ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது, 4 ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா இருக்குது. ஓகேவா? அந்த 4 ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியாவும் இருந்தால் மட்டும்தான் அது கோர் காம்பிடென்சின்னு அங்கீகரிக்கப்படும். அது கோர் காம்பிடென்சியாக அங்கீகரிக்கப்பட்டால் மட்டுமே அந்த கோர் காம்பிடென்சிஸ் நாளடைவில் உங்களுக்கு அது வந்து ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜாக மாறும். ஸோ ஒரு நிறுவனத்துக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்கணும்னா அவங்களுக்கு பேசிக்காக கோர் காம்பிடென்சின்னு இருக்கணும். கோர் காம்பிடென்சினா என்னன்றதை நான் உங்களுக்கு சொன்னேன். கோர் காம்பிடென்சிஸ் லைக் நமக்கு இன்னெட்டாக இருக்கக்கூடிய நம்ம கம்பெனிக்கு மட்டுமே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ். அந்த ஃபீச்சர்ஸை நம்ம வந்து எந்த பிஸ்னஸ்க்கு நம்ம வந்து டைவர்ட் பண்ணாலும், எந்த பிஸ்னஸ்க்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணாலும் அந்த பிஸ்னஸில் நம்மளால் அந்த கோர் காம்பிடென்சி யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சரவணா ஸ்டோர்ஸில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட்டாக கேஷியர்ஸ் இருந்தாங்களா, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். இதை தாண்டி நிறைய டெக்னிக்கலி எக்ஸாம்பிள்ஸும் நிறைய இருக்குது, ஐ டெல் யூ. பட் இப்போதைக்கு கொஸ்டினை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ஒரு கம்பெனிக்கு வரணும்னா அவங்கக்கிட்ட பேசிக், அதாவது ஆப்பையில் இருந்தால் தான் அகப்பையில் இருந்தால் தான் சம்திங் ஏதோ சொல்லுவாங்கள்ல, லைக் ஒன்லி இஃப் யூ ஹேவ் இன் த குக்கர் இட் வில் கம் இன் த பிளேட், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி குக்கருக்குள்ளே உங்ககிட்ட என்ன இருக்கணும்? கோர் காம்பிடென்சி இருக்கணும். கோர் காம்பிடென்சி இருந்தால் தான் பிளேட்டில் அது காம்படிட்டிவ் அட்வான்டேஜாக வரும். அந்த பிளேட்டில் இருக்கிற ஃபுட் இன்னும் எத்தனை நாளைக்கு நல்லாயிருக்கும், சஸ்டெயினபிளாக இன்னும் அடுத்த 50 வருஷத்துக்கு அது இருக்கணும், இல்லை அடுத்த 10 வருஷத்துக்கு சஸ்டெயினபிளாக அந்த ஃபுட்டு நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பத்துக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த ஃபுட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குக்கருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டு வந்து கோர் காம்பிடென்சிஸ் வந்து சஸ்டெயினபிளாக இருந்தால் மட்டும்தான் இந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜும் சஸ்டெயினபிளாக இருக்கும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இதில் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் படிச்சிருவீங்க, ஓகே எப்போவுமே வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கோர் காம்பிடென்சிஸ் எப்படிலாம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வேல்யூபிளாக இருக்கணும். ஓகே, வேல்யூபிள், ரேர், காஸ்ட்லி டு இமிட்டேட், நான் சப்ஸ்டியூட்டபிள். இதை நல்ல மனப்பாடம் பண்ணிட்டு எக்ஸாம் போய்டும். எக்ஸாமில் போய் எந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் எழுதுன்னு தெரியாது. அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெரிய சாபக்கேடு என்னன்னா, எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சரே தெரியாது, ஆனால் நமக்கு ஆன்சர் தெரியும். அதான் பிரச்சனை. இது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணாதவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவன் போய் பார்ப்பான் 4 ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா ஆஃப் சஸ்டெயினபிள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அவன் ஒன்று என்ன எழுத ஆரம்பிச்சிடுவான், காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் மீன்ஸ் அப்படி சொல்லி எழுத ஆரம்பிச்சிடுவான். அவனை பற்றி இங்கே கவலை இல்லை. இப்போ நீங்கள் படிச்சுட்டு எக்ஸாம் போகும்போது 4 ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியான்றது வரைக்கும் தான் நமக்கு புரியும். அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாங்க? சஸ்டெயினபிள், அது ஒரு கீவேர்டு. காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், அது ஒரு கீவேர்டு. அதுக்கப்புறம் கேப்பபிலிட்டிஸ், அது ஒரு கீவேர்டு. கோர் காம்பிடென்சி ஒரு கீவேர்டு. நான் இப்போ நல்லா சொல்கிறேன், இந்த 4 கீவேர்டையும் அழகாக செயின் மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, உங்கள் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு, உங்கள் கம்பெனி டேக்கன் ஆஸ் அ ஹோல், உங்களுக்கு என்ன டேலண்ட் அண்ட் கேப்பபிலிட்டி இருக்குது. அந்த கேப்பபிலிட்டி தான் உங்ககிட்ட கோர் காம்பிடென்சிஸ் இருக்கா இல்லையான்னு டிசைட் பண்ணும். ஓகே, ஸோ த கேப்பபிலிட்டிஸ் இன்சைட் த ப்ரெஷர் குக்கர் தட் வில் டிசைட் யுவர் கோர் காம்பிடென்சி. அந்த கோர் காம்பிடென்சின்றது ஒன்று இருந்தால் மட்டும்தான் அது தட்டுக்கு வரும்போது அது வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜாக வரும். நவ் யூ மே ஆஸ்க் மீ, மேம் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னா என்ன? காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னா என்னென்னா, என்னால் செய்ய முடிகிற ஒரு விஷயத்தை மற்றவங்களால செய்ய முடியாது. That is how I am competitively advantageous or I have more advantage than my competitor because what I can do my competitor cannot do. அப்படிங்கிறது தான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அப்போ மேம் வாட் டு யூ மீன் பை சஸ்டெயினபிள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பண்ணுறத இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அவனால் பண்ண முடியாது. அதுதான் சஸ்டெயினபிள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இதெல்லாம் எப்படி மேம் பாசிபிள்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரக்குக்கு ஒரு ஃபார்முலேஷன் கண்டுபிடிக்கிறீங்க. தட் இஸ் மெடிசன். ட்ரக்குனா ஐ மீன் மெடிசன். ஒரு மெடிசன், கேன்சருக்கு ஏதோ ஒரு மெடிசன், இல்லை டயபெட்டிஸ்க்கு ஏதோ ஒரு மெடிசன் நீங்கள் ஃபார்முலேட் பண்ணுறீங்க. அந்த ஃபார்முலேட் பண்ணுற மெடிசனுக்கு நீங்கள் பேட்டன்ட் ரைட் வாங்கி வச்சாச்சு. அடுத்த 19 வருஷத்துக்கு ஒன்லி யூ கேன் ப்ரொடியூஸ் அண்ட் செல். ஸோ அடுத்த 19 இயர்ஸ்க்கு இன்னொருத்தர் யாராவது இதே ஃபார்முலேஷன் வச்சு இதே மெடிசனை கண்டுபிடிச்சா கூட அவங்களால விற்க முடியாது. பிகாஸ் யூ ஆர்
ஹோல்டிங் 19 இயர்ஸ்க்கு நீங்கள் தான் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க சோலோவா. அப்படின்னும் போது you've had capabilities, you've had the research and developers, ரிசர்ச் பண்ணி டெவலப்பர்ஸ் இருக்காங்க, அங்கே சயின்டிஸ்ட் இருக்காங்க, ஓகே, அந்த ஃபார்மசிஸ்ட் இருக்காங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் they have formulated the drug and you've applied for the patent and you've received the patent for 20 years. வெறும் ஒரு வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 19 வருஷத்துக்கு இந்த ட்ரக்கை நீங்கள் மட்டும்தான் மார்க்கெட்டில் விற்க முடியும். நாட் ஜஸ்ட் யூஎஸ் மார்க்கெட், இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் மட்டும்தான் அந்த ட்ரக்கை விற்க முடியும். அப்படின்னா அடுத்த 20 வருஷத்துக்கு உங்கள் பிளேட்டில் இருக்கிற காம்படிட்டிவ் அட்வான்டேஜுங்கிறது அந்த பேட்டன்ட் ரைட். அந்த பேட்டன்ட் ரைட்டை உங்களுக்கு கொடுத்த அந்த கோர் காம்பிடென்சி அப்படிங்கிறது வந்து உங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீமில் இருக்கிற 27 சயின்டிஸ்ட்டு உங்கள் கூட கிட்டத்தட்ட 8 வருஷமாக அத்தனை பேருமே அவ்வளோ இன்டெப்த்தாக they are working for you. So that's your core competency. அந்த 27 பேர் இந்த பேட்டன்ட்டுக்காகன்னு இல்லை, இந்த ட்ரக்குன்னு இல்லை, எந்த ட்ரக்னாலும் அப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க. எனக்காக அவங்க லாயலாக இருப்பாங்க. ஓகே, அவங்க அவ்வளோ சின்சியராக கிட்டத்தட்ட வந்து 11 வருஷம் வந்து இந்த ட்ரக்கை டெவலப் பண்ணி எத்தனையோ கம்பெனிஸ் ட்ரை பண்ணியும் யாராலையுமே முடியாத ஒரு மெடிசனை எங்கள் கம்பெனி ஃபார்முலேட் பண்ணியிருக்கு அண்டர் 6 இயர்ஸ். அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டீப் கமிட்மெண்ட் given by all the 27 researchers put together as an effort. இன்னொன்று என்னென்னா, இவங்க தான் என்னோட கோர் காம்பிடென்சி, இவங்களோட ஸ்கில், டேலண்ட், கேப்பபிலிட்டி தான் என்னோட கோர் காம்பிடென்சி. இந்த 27 சயின்டிஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு குளுக்குறீங்க, அந்த குளுக்கிஃபைங் இருக்கு இல்லையா, தட் இஸ் த கோர் காம்பிடென்சி தட் யூ ஹேவ். தேர் கேப்பபிலிட்டிஸ் that has turned into your core competency, and that core competency changes into competitive advantage because now only you can sell for next 19 years, nobody else can. So that's a competitive advantage. When will it become sustainable? Because for the next 20 years nobody can sell the same. Even if they have come up with the formulation, even if that formulation is correct, even if that formulation is sellable, they cannot sell because you hold the patent for the entire market. So that is called as sustainable competitive advantage. So now tell me, ingredient A வந்து capability. Put together 27 scientists put together and put a kulkal, you get the core competency. Core competency transferred into competitive advantage. Competitive advantage becomes sustainable when you have a patent. And finally, இந்த question இப்போ படிங்க புரியும், there are 4 specific criteria of அதாவது ஒரு தட்டில் இருக்கக்கூடிய அந்த பேட்டன்ட் சஸ்டெயினபிள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜாக இல்லையான்னு டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த 4 ஃபேக்டரை டிசைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த 4 ஃபேக்டர் கொண்டு போய் அந்த 27 சயின்டிஸ்ட் கிட்ட அப்ளை பண்ணி பாருங்கள். அந்த 27 சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கோர் காம்பிடென்சி வச்சுருக்காங்களே, அந்த கோர் காம்பிடென்சி இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 க்ரைட்டீரியாவையும் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்கள் தட்டில் இருக்கக்கூடிய அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கண்டிப்பாக அது ஒரு சஸ்டெயினபிள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் தான் அப்படின்னு ப்ரூவ் செய்யப்படும். ஓகே, ஸோ தெர் ஆர் 4 ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா ஆஃப் சஸ்டெயினபிள் competitive advantage that firms can use to determine those capabilities that are known as core competencies. Okay, என்னென்ன capabilities are known as core competencies ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு you have to apply 4 specific criteria. 4 specific criteria of sustainable competitive advantage. உங்ககிட்ட இருக்கக்கூடிய competitive advantage சஸ்டெயினபிளாக இருக்கணும்னா இந்த 4 ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா அது பாஸ் பண்ணி தான் ஆகணும். அது பாஸ் பண்ணால் தான் உள்ளே இருக்கக்கூடிய கோர் காம்பிடென்சி, அந்த கேப்பபிலிட்டிஸ், அது எல்லாமே சூப்பர் ப்ரூவ் ஆகும். இப்போ நம்ம பார்க்கலாமா அந்த 4 என்னன்றதை பார்த்துலாமா? 4 specific criteria of sustainable competitive advantage that firms can use to determine those capabilities that are core competencies. அப்போ என்னென்னலாம் கேப்பபிலிட்டி உங்ககிட்ட இருந்தால் இதெல்லாம் ப்ரூவ் ஆகும்னு கேட்டால், வாட் ஆர் த கேப்பபிலிட்டிஸ்? நம்பர் 1, உங்ககிட்ட இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டி எப்படி இருக்கணும்? ரொம்ப வேல்யூபிளாக இருக்கணும். அந்த 27 சயின்டிஸ்ட் மாதிரி வேறு யாருமே இருக்கக்கூடாது. அடுத்தது ரேர், அவங்கள மாதிரி இன்னொருத்தர் கண்டே பிடிக்க முடியாது உங்களால், அந்த மாதிரி. அப்புறம் காஸ்ட்லி டு இமிட்டேட், நீங்கள் வந்து ஃபார்முலேட் பண்ண அந்த மெடிசன் வேறு யாராலையும் ஃபார்முலேட் பண்ண முடியவே கூடாது. இன்னொன்று, தெர் ஷுட் பி நோ சப்ஸ்டியூட்ஸ் அட் ஆல் ஃபார் த கேப்பபிலிட்டிஸ் தட் யூ ஹேவ், இல்லையா? உங்களோட பேட்டண்ட்டை வேறு யாராலையும் சப்ஸ்டியூட்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கணும் உங்களோட கேப்பபிலிட்டிஸ் எல்லாம். இஃப் யோர் கேப்பபிலிட்டிஸ் ஹேவ் these 4 criteria, meaning thereby valuable இருக்கணும், ரேராக இருக்கணும், காஸ்ட்லி டு இமிட்டேட்டாக இருக்கணும், நான் சப்ஸ்டியூட்டபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கேப்பபிலிட்டி எல்லாம் என்னவா மாறிடும்? கோர் காம்பிடென்சியாக மாறிடும். கோர் காம்பிடென்சியாக மாறிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? கோர் காம்பிடென்சியாக மாறிடுச்சுன்னா அது உங்களுக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கொடுக்கும். அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அன்பிலீவபிளி கண்டிப்பாக அது சஸ்டெயினபிள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜாகத்தான் இருக்கும். பார்த்துடலாமா எந்தெந்த கேப்பபிலிட்டிஸ் எல்லாம்
கோர் காம்பிடன்ஸை மாறி சஸ்டைனபிள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கொடுக்குதுன்னு பார்க்கலாமா? நம்பர் 1 வேல்யூபிள். வேல்யூபிள் அப்படின்னா என்னது? ஆர் த ஒன்ஸ் தட் அலவ் த ஃபர்ம்ஸ் டு எக்ஸ்ப்ளாய்ட் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்டை வந்து மிட்டிகேட் பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்ல சூப்பராக பூம் பண்ணணும். A firm created value for customers by effectively using the capabilities. சும்மா opportunity exploit பண்ணணும்னு சொல்கிறாங்க. Finance companies build a valuable competence in financial services. In addition, to make such competencies as financial services highly successful requires placing the right people in the right jobs. Human capital is important in creating value for the customers. Only much, it should be valuable. Whatever you have should have a value. இன்னைக்கு வந்து for example, if you have a business அதில் ஒரு செஃப் இருக்காங்க அப்படின்னா அந்த செஃப் வந்து இட்ஸ் irreplaceable for a restaurant. ஏன்னு கேட்டால் அந்த செஃப்புக்கு பதில் வேறு யாராவது வந்து குக்கிங் மட்டும் பார்த்துப்பாங்க, ஓகே. பட் இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய செஃப் பேர் வந்து ஜார்ஜ் செஃப்பாக இருந்த வரைக்கும் ஃபார் த பாஸ்ட் 3 years of his managing the kitchen, அவங்களுக்கு 18 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 18 பேருக்குள்ளேயும் எந்த ஒரு பாலிடிக்ஸும் வந்ததில்லை. There has never been any single complaint come because and the team spirit George keeps up. மற்ற செஃப் அதை பண்ணுவாங்களான்னு தெரியாது. Which means if you think that your capability or your core competency comes from George the chef, then George the chef should be irreplaceable. And the value can be human being, value can be an AI tool, எப்படி வேணாலும் இருக்கலாம். அடுத்தது ரேர். சும்மா எங்கே வேணாலும் போனால் யார் வேணாலும் ஜார்ஜ் மாதிரி இருப்பாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கோர் காம்படன்ஸே கிடையாது, ஓகே. ஸோ யூ ஷுட் ஓன்லி ஹேவ் இட். அதுதான் ரேராக இருக்கணும். எவ்ரிபடி கேன் ஹேவ் இட்னா அதில் என்ன இருக்குது பெருசாக? இந்த 27 சயின்டிஸ்ட்டை நீங்கள் தான் பாண்டு போட்டு வச்சுருக்கீங்க, அடுத்த 12 வருஷம் உங்களோட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சைன் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா தட்ஸ் த கோர் காம்படன்சி. இட் ஹேஸ் டு பி ரேர். அப்புறம் காஸ்ட்லி டு இமிடேட். ஒருவேளை அதை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சால் கூட அதை பண்ணுறதுக்கான செலவு ரொம்ப அதிகமாகணும். ஸோ இட் ஷுட் பி வெரி காஸ்ட்லி டு இமிடேட். ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ்க்கான ஃபார்முலேஷனை வந்து யூஎஸில் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்தியாவில் ஃபார்முலேட் பண்ணாங்க. பயோகான் அப்படிங்கிற கம்பெனி இந்தியாவில் ஃபார்முலேட் பண்ணாங்க. பட் இட் டுக் அ லாட் ஆஃப் இயர்ஸ், ஓகே. அதுதான் பெங்களூரில் there was a startup. அந்த ஸ்டார்ட்அப்பில் அவங்க பண்ணாங்க, பட் கொஞ்சம் ரொம்ப நிறைய டைம் எடுத்துச்சு. ஸோ இட் ஷுட் பி காஸ்ட்லி டு இமிடேட். அந்த அவங்க இமிடேட் பண்ணி கண்டுபிடிக்கிற டைமுக்குள்ளே அவங்களோட பேட்டன்ட்டே முடிஞ்சு போய்ட்டு 20 வருஷம், அதுக்கப்புறம் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியணும். அந்த அளவுக்கு இட் ஹேஸ் டு பி வெரி காஸ்ட்லி டு இமிடேட் அண்ட் டிஃபிகல்ட் டு இமிடேட் ஆல்சோ. அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, அது சூப்பர் ப்ராடக்ட் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க, இன்னொருத்தனும் அதுக்கு மேலே இது யூஸ் பண்ணுங்க, இதுவும் அதே எஃபெக்ட் தாங்க கொடுக்கும். இப்போ எதுக்கு நீங்கள் ப்ளூபெரிலாம் சாப்பிட்டுக்கிட்டு நாவல் பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு சப்ஸ்டியூட்டை கொண்டு வந்துட்டாங்கன்னா நீங்கள் காலி. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் வந்து எப்படி இருக்கணும்? நான் சப்ஸ்டியூட்டபிளாக இருக்கணும், ஓகேவா? ஸோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வேறு யாருமே அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. உங்ககிட்ட ஒரு கேப்பபிலிட்டி இருக்குன்னா அந்த கேப்பபிலிட்டிக்கு நிகராக வேறு யாரும் இருக்கக்கூடாது. ஸோ there should be no strategically equivalent valuable resources that are themselves either not rare or imitable. அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சப்ஸ்டியூட் இருக்குன்னா அப்புறம் நீங்கள் என்ன பெரிய ஆளை பட்டக்கற அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ தீஸ் ஆர் த 4 areas where you have to be very careful while doing the capability test. Capability test பார்க்கும்போது if it is valuable, rare, costly to imitate and non-substitutable, then those capabilities rank to core competencies and those core competencies can create competitive advantage which are going to be a sustainable competitive advantage. Okay, சூப்பர்ல நம்ம சமையா படிச்சோம்ல. clap 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 clap. Okay, next question நம்ம பார்க்கலாம். question 2b பார்க்கலாம் next episodeல. Okay, bye bye.